ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீரா டூன்ஸ் தமிழ் இது எங்களுடைய புது சேனல். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கு மலைத்தொடரோட அடிவாரத்துல பசுமையான காடுகள் நிறைய இருந்தது. அப்படி இருந்த காடுகள்ல ஒரு காடு தான் அழகான சுந்தரவன காடு. ஒரு நாள் இந்த காட்டுல எதிர்பாராத விதமா கருமேகங்கள் சூழ்ந்து திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்படி பெய்ய ஆரம்பிச்ச மழை கொஞ்ச நேரத்துல ரொம்ப வேகம் எடுத்து பெஞ்சது. தங்களோட வீடு வேகமா ஆட ஆரம்பிச்சதால பயந்து போன ஒரு குருவி குடும்பம் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தாங்க. பிறகு மழை கூட சேர்ந்து காத்து வேகமா வீச ஆரம்பிச்சது. இப்படி வீசின காத்து மரத்து மேல இருந்த அந்த குருவியோட வீட்டை கீழே தள்ளி விடுச்சு. நிலா, பியூட்டியை நல்லா பிடிச்சுக்கோ, கீழே விழுந்துட போறா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை நல்லா தான் பிடிச்சிருக்கேன். அம்மா, அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பியூட்டி, பயப்படாத, அம்மா உன்னை நல்லா பிடிச்சிருக்கேன், உனக்கு எதுவும் ஆகாது. அந்த குருவியோட குடும்பம் கொச்ச மழையில இப்படி நனைஞ்சுக்கிட்டே அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த மரக்கிளையிலேயே உட்காந்துருந்தாங்க. பிறகு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பொழுது விடிய ஆரம்பிச்சது. இப்படி விடிகிற சமயத்துல அந்த காட்டுல பேஞ்சுக்கிட்டு இருந்த மழை சுத்தமா நின்னு போயிருந்தது. பிறகு எல்லா பறவைகளும் உடஞ்சு போன தங்களுடைய வீடுகளை பார்த்து கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சாங்க. கடவுளே, என்னோட வீடு இடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நானும் என்னோட குழந்தைங்களும் எங்க போய் தங்குவோம்? ராணி, அழாத, தைரியமா இரு. உனக்கு மட்டும் இப்படி நடக்கல. இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் இதே நிலைமையில தான் இருக்காங்க. இங்க பாருங்க, இப்படியே எழுதுகிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. வீடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஆமா, ராணா சொல்றதுதான் சரி. நடந்ததை நினைச்சு கண்ணீர் விடுறதுல எந்த புண்ணியமோ இல்ல. சாகர்புரா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் வீடு கட்ட தேவையான பொருட்களை சேகரிக்க அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படி பறந்து வந்த ராணா, நிலா, பியூட்டி இவங்க 3 பேரும் நிறைய இடங்கள்ல தேடி பார்த்து வீடு கட்ட தேவையான மூங்கில்களோ காஞ்ச புற்களோ கிடைக்கவே இல்லை. இதனால உடலும் மனசும் ரொம்ப களைச்சு போன இவங்க 3 பேரும் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்து மேல வந்து உட்கார்ந்தாங்க. என்னங்க, நம்ம இவ்வளவு நேரம் தேடியும் நமக்கு எந்த பொருளும் கிடைக்கவே இல்லை. நம்மளால வீடு கட்ட முடியாதா? நிலா, கவலைப்படாத. நம்மளால எவ்வளவு முயற்சி பண்ண முடியுதோ அவ்வளவும் செஞ்சு பார்ப்போம். கடவுள் நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி காட்டுவாரு. ராணாகுரு இப்படி சொன்ன சமயத்துல கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு இடத்துல கலர் கலரான அட்டைகள் நிறைய கீழே கிடந்தத நிலாக்குருவி பார்த்துச்சு. ராணாஜி, அங்க பாருங்க, அங்க நிறைய அட்டைகள் கிடக்கு. நாம இந்த அட்டைகளை எடுத்துக்கிட்டு போய் நமக்கான ஒரு வீட்டை கட்டிப்போம். நிலா, இந்த அட்டைகளால ஒரு வீட்டை கட்டினா அது வலிமையா இருக்குமா? எனக்கு என்னவோ அப்படி தோணல. மழை பெஞ்சா இந்த அட்டைகள் நனைஞ்சு வீடு இடிஞ்சு போயிரும். என்னங்க, இப்போதைக்கு இந்த அட்டைகளால நமக்கு தற்காலிகமா ஒரு வீட்டை கட்டிப்போம். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து காட்டுக்கு போய் மூங்கில்களை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு வலிமையான வீட்டை கட்டிக்கலாம். நிலாக்குருவி சொன்ன யோசனை ராணா குருவிக்கு பிடிச்சிருந்தது. பிறகு இவங்க 3 பேரும் கீழே கடந்த அட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க பியூட்டிய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு தங்களுடைய வீடு இருந்த மரத்துல இந்த காகித அட்டைகளை வச்சு ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. காகித அட்டைகளை வச்சு ராணா குருவியும் நிலா குருவியும் வீடு கட்டி இருக்கத பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நிலா, நீயும் உன்னோட கணவரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் செய்யறீங்களா? ரீட்டா, ஏன் இப்படி கேக்குற? நாங்க எங்களுக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு வீட்டை கட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நிலா, நீங்க வீடு கட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க இப்படி காகித அட்டைகளை வச்சு வீடு கட்டுறதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு மழை பெஞ்சா போதும், நீங்க கட்டுற வீடு அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துரும். ஆமா நிலா, ரீட்டா சொல்றதுதான் சரி. நீங்களும் எங்கள மாதிரி மூங்கில்களை வச்சு வீடு கட்டினா அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இந்த காகிதத்தால ஆன வீடு ரொம்ப நாள் நிலைக்காது. ரோனி, நீங்க எல்லாம் எங்க மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நாம எல்லாரும் ஒரே நேரத்துல வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை தேட ஆரம்பிச்சதால எங்களுக்கு மூங்கில்களும் பசுமையான பொருட்களும் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் நாங்க இந்த அட்டைகளை வச்சு தற்காலிகமா இப்ப இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மூங்கில்களை தேடி எடுத்துக்கிட்டு வந்து நாங்களும் ஒரு வலிமையான வீட்டை கட்டிப்போம். பிறகு நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் சேர்ந்து 2 நாட்கள் முழுசா வேலை செஞ்சு அந்த காகித அட்டைகளை வச்சு ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சாங்க.
அந்த வீடு கண்டிப்பா வலிமையானதா இருக்காதுன்னு ராணா குருவிக்கும் நிலா குருவிக்கும் நல்லாவே தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. இந்த வீட்டை கட்ட ஆரம்பிக்கும் போது நிலா குருவிக்கும் ராணா குருவிக்கும் அறிவுரை சொன்ன பறவைகள் எல்லாம் இப்ப அந்த வீட்டோட அழகை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த வீட்டோட அழகை பத்தி கேள்விப்பட்ட பக்கத்து காட்டுல இருந்த பறவைகள் கூட நிலா குருவியோட வீட்டை பாக்குறதுக்காக இந்த காட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லா பறவைகளும் அந்த வீட்டோட அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல காலுக்காகத்தோட மனசுல மட்டும் பொறாம கொழுந்துகிட்டு எரிய ஆரம்பிச்சது. ஒரு மழைக்கு கூட தாங்காத இந்த அட்டை வீட்டை பார்க்கறதுக்கு பக்கத்து காட்டுல இருந்தெல்லாம் பறவைகள் வராங்களா? இப்படி ஒரு முட்டாள் பறவைகளை நான் பார்த்ததே இல்லை. இந்த நிலா குருவியும் ராணா குருவியும் இந்த வீட்டால ரொம்பவும் ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்காங்க. கூடாது, நம்மளை தாண்டி இந்த காட்டுல யாரும் ஃபேமஸ் ஆக கூடாது. இந்த வீடு இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. இப்படி நினைச்சு காலுக்காகம் பிறகு தன்னுடைய நண்பனான கருமேகத்தை பார்க்க பறந்து போச்சு. நண்பா நண்பா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. காலு, ஏதாவது வேலை இருந்தாதான் என்ன நீ தேடிக்கிட்டு வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, என்ன வேலைன்னு சொல்லு. நண்பா, அந்த நிலா குருவியும் ராணா குருவியும் சேர்ந்து காத்துல பறந்து போற மாதிரி ஒரு அட்டை வீட்டை கட்டி இருக்காங்க. அந்த வீட்டு மேல மழை பெஞ்சு நீ எப்படியாவது அந்த வீட்டை அழிக்கணும். காலு, காத்து வேகமா அடிச்சாலே அந்த அட்டை வீடு தன்னால பறந்து போயிடும். அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டை அழிக்க நீ ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுற? நண்பா, அந்த வீடு எப்படியும் இடிஞ்சு விழ போற வீடுதான்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனால அதை பார்க்கறதுக்கு பக்கத்து காட்டுல இருந்தெல்லாம் நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம காட்டுல ட்ரெண்டிங்ல இருந்தது நானும் என்னோட திருட்டு வேலையும் தான். ஆனா இப்ப என்ன பின்னால தள்ளிட்டு அந்த குருவி கட்டி இருக்கிற அட்டை வீடு ட்ரெண்டிங்ல முன்னால வந்துருச்சு. அப்படியா காலு, இத என்னாலேயே ஏத்துக்க முடியல. அப்புறம் எப்படி ஒன்னால ஏத்துக்க முடியும்? இப்பவே போறேன், அந்த குருவி கட்டி இருக்க வீட்டு மேல மழை பெஞ்சு அந்த வீட்டை நாசமாக்குறேன். பிறகு அந்த கருமேகமும் காலுக்காகவும் நிலாக்குருவி வீடை நோக்கி பறந்து போனாங்க. இந்த வீட்டை பார்க்கறதுக்கு வந்திருக்க எல்லா பறவைகளுக்கும் சொல்லிக்கிறேன், இந்த வீட்டை கடைசியா ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. உங்களை எல்லாம் ஆச்சரியப்பட வச்ச இந்த அட்டை வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல இடிஞ்சு கீழே விழ போகுது. நண்பா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னோட வேலையை ஆரம்பிக்கலாம். நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒரு தேவதை நிலாக்குருவி குடும்பத்து மேல ரொம்பவும் இறக்கப்பட்டுச்சு. அந்த குருவிங்க 2 பேரும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. தன்னோட குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒரு அழகான அட்டை வீட்டை கட்டினாங்க. அதை பொறுத்துக்க முடியாத இந்த காகமும் அந்த கருமேகமும் செய்யறது ரொம்ப அநியாயம். அந்த குருவியோட குடும்பத்துக்கு நாம தான் உதவி செய்யணும். இப்படி சொன்ன அந்த தேவதை பிறகு தன்னுடைய மந்திர கோடில இருந்து ஒரு மந்திர ஒளிய நிலாக்குருவி வீட்டை நோக்கி அனுப்பி வச்சது. அந்த மந்திர ஒளி அந்த காகித வீட்டு மேல பட்டதும் அந்த வீட்டுக்கு வலிமையான சக்தி கிடைச்சிருச்சு. காலுக்காக இப்படி சொன்னதும் நிலாக்குருவி வீட்டுக்கு மேல தயாரா இருந்த அந்த கருப்பு மேகம் அது சேர்த்து வச்சிருந்த தண்ணீர்களை அந்த அட்டை வீட்டு மேல கொட்ட ஆரம்பிச்சது. மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாம திடீர்னு மழை பெய்யறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த நிலாக்குருவி, ராணா குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் ரொம்ப பயந்து போனாங்க. அம்மா அம்மா, மழை பெய்யுது, நம்ம வீட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு. பியூட்டி, பயப்படாத, அம்மாவும் அப்பாவும் என் கூட தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். மழை தொடர்ந்து பெஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சா நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவோம். வெளியில உட்காந்துருந்த காலுக்காக வீடு இடிஞ்சு விழப்போற காட்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அந்த வீட்டுக்கு எதுவும் ஆகல. காலுக்காக நினைச்ச மாதிரி வீடு இடிஞ்சு விழவும் இல்லை. என்ன இது, இவ்வளவு நேரமா மழை பெஞ்சும் இந்த வீட்டுக்கு எதுவும் ஆகாதது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நண்பா, உன்னோட இந்த வேகம் பத்தல, இன்னும் கொஞ்சம் வேகமா தண்ணீரை ஊத்து. காலு, என்னால எவ்வளவு வேகமா மழை பெய்ய முடியுமோ அவ்வளவு வேகமா தண்ணிய ஊத்தி முயற்சி பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வீட்டுக்கு எதுவுமே ஆகல. இது சாதாரண அட்டை வீடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இரும்பால இந்த வீட்டை செஞ்சு அதுக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல இருக்கு. இதுக்கும் மேல முயற்சி பண்ண என்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது. நான் கிளம்புறேன். இப்படி சொன்ன கருப்பு மேகம் பிறகு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. மழை பெய்யறது நின்னு போனதும் வீட்டுக்குள்ள இருந்த நிலாக்குருவியோட குடும்பம் வெளியில வந்துச்சு. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா பறவைகளும் நிலாக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. எவ்வளவு வேகமான மழை! ஆனா இப்படி மழை பெஞ்சு இந்த அட்டை வீட்டுக்கு எதுவுமே ஆகல. இது பெரிய ஆச்சரியம்.
நிலா, நீங்க இந்த வீட்டை கட்டும் போது நாங்க எல்லாரும் அதை தடுக்க முயற்சி பண்ணணும். ஆனா இப்ப நடந்ததை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடு இவ்வளவு வலிமையா இருக்கும்னு நாங்க நினைக்கவே இல்லை. நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் நினைக்கல. நாங்க தற்காலிகமா தான் இந்த அட்டை வீட்டை கட்டணும். ஆனா அந்த வீட்டுக்கு இப்படி ஒரு வலிமை எங்க இருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இந்த சமயத்துல நிலாக்குருவிக்கு உதவி செஞ்ச அந்த தேவதை அந்த இடத்துல தோன்றி இப்படி பேச ஆரம்பிச்சது. நிலாக்குருவி, நீயும் உன்னோட கணவரும் சேர்ந்து உங்களோட குழந்தை பாதுகாப்புக்காக இப்படி ஒரு காகித வீட்டை கட்டினதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்களோட நேர்மையும் அயராத உழைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்த கேடுகட்டக்காக உங்களோட வீட்டை இடிக்கிறதுக்காக ஒரு மேகத்தை அழைச்சிட்டு வந்து முயற்சி செஞ்சப்ப என்னோட மந்திர சக்தியால அதை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். இதுக்கப்புறம் அந்த மந்திர சக்தி உங்களோட இந்த வீட்டை எப்பவும் பாதுகாக்கும். மழை, புயல், இந்த காகத்தை மாதிரி கேடு கெட்ட எண்ணம் கொண்ட பறவைகள், இப்படி யாராலையுமே உங்களுக்கும் உங்களுடைய இந்த வீட்டுக்கும் எந்த ஆபத்தையும் உண்டாக்க முடியாது. தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. கெட்ட எண்ணம் கொண்ட எதிரிகள் கிட்ட இருந்து எங்களுடைய வீட்டையும் எங்களையும் காப்பாத்தி இருக்கீங்க. இதுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. எங்களுடைய இந்த அட்டை வீடு இப்ப வலிமையான வீடா மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெட்ட எண்ணம் கொண்ட காகமே, மத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாத. அப்படி பொறாமப்பட்டனா அழிவு அவங்களுக்கு வராது, உனக்கு தான் வரும். இந்த குருவிகளோட வீட்டை பார்த்து பொறாமப்பட்டு அதை அழிக்க நினைச்ச. ஆனா இப்ப அழிஞ்சு போனது எது தெரியுமா? நீ குடியிருந்த வீடு தான் இப்ப அழிஞ்சு போயிருக்கு. என்னோட மந்திர சக்தியால உன்னோட வீட்டை இடிச்சு கீழே தள்ளிட்டேன். தேவதையே, என்ன மன்னிச்சிடு. நிலா, ராணா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. எங்கிருந்தோ திடீர்னு என்னோட மனசுல வந்த பொறாம குணத்தால உங்க வீட்டை இடிக்க நினைச்ச. அந்த தவறுக்கு என்னோட வீடு இடிஞ்சு விழுந்து எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி யார் மேலையும் பொறாமப்பட மாட்டேன். என்னோட வீடு, என்னோட வீடு. தேவதையே, இந்த காகத்தை மன்னிச்சிடுங்க. அது தன்னுடைய தவறை இப்ப உணர்ந்துருச்சு. தயவு செய்து அந்த காகம் குடியிருந்த வீட்டை மறுபடியும் உண்டாக்கி கொடுத்துடுங்க. அந்த காகம் கண்ணீர் விடுறதை என்னால பார்க்க முடியல. நிலாக்குருவி, உன்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த காகத்தோட வீட்டை மறுபடியும் உண்டாக்கி கொடுக்கறேன். அந்த தேவதை இப்படி சொன்ன உடனே துண்டு துண்டா இடிஞ்சு போய் கீழே விழுந்து கிடந்த காலுக்காகத்தோட வீடு மறுபடியும் ஏற்கனவே இருந்த மாதிரி முழு வீடா மாறிடுச்சு. காகமே, இந்த குருவிகளுக்கு நீ எவ்வளவுதான் கெடுதல் செஞ்சாலும் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க உன் மேல இறக்கப்படுறாங்க, உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவங்களை எந்த சக்தியாலையும் அழிக்கவே முடியாது, அவங்களுக்கு ஆபத்து உண்டாக்கவும் முடியாது. இப்படி சொன்ன அந்த தேவதை பிறகு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் பறவைகள் முன்னாடியும் அவமானப்பட்ட காளிக்காகம் பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு நிலாக்குருவி, ராணாக்குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் அந்த காகிதத்தால உருவான அட்டை வீட்டுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.